பூந்தமல்லி வரைக்கும் ஊர்லேருந்து. அதாவது ட்ரக்கு தங்கம் அதுதான் போதை கிடையாதுங்க. இந்த சினிமாவில் நடிக்கிறது பெரிய போதை. இதனால் பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் கீழே படுத்துக்கிட்டு ஒயின் ஷாப்பு எல்லா இடத்துலையுமே வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு போகிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கோடமங்கலத்தில் பிறந்து வளர்ந்தேன். அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும். நல்ல இடத்துக்கு விளையாடுதுண்ணே. இவன் இல்லைன்னா இந்த படத்துக்கு வேஸ்ட் ஆகிட்டுருங்க. இவனோட ஒரு பாட்டு வேற பக்கபலமாக இருக்குது. இந்த கண்ணில் தண்ணீர் வந்து 5வது ஷோ 5வது ரீலில் ஆரம்பித்தது இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் வந்து. அதுக்கப்புறம் இது இன்னும் வெளியே வந்த போல எமோஷனல். தேங்க்ஸ். ஆமாம், புதுமுகமாக இருந்தாலும் எல்லாம் கதையோட ஒட்டி இருக்காங்க. கதையை நல்லா மிங்கிள் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. சில விஷயங்களை வந்து இளன் வந்து கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதை சொல்ல முடியல. நன்றி. வேற லெவலு. ஆனால் இன்ட்ரோல் பிளாக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லாக் இருந்தது. ஆனால் கதைக்காக தேவைப்பட்டது. ஓகேண்ணா. கவின் வந்து சிங்கிள் ஷாட்டில் ஒரு 10 நிமிஷம் பின்னி படலை இருக்குதான். இது கை தேர்ந்த நடிகனால கூட நடிக்க முடியாது. ஸ்டார் பார்த்தோம். கவினோடது நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருந்தது. எதிர்பார்க்கவே முடியல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. கவின் அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து படத்தோட இயக்குனர் வந்து இந்த படத்தை வந்து அவங்க அப்பாவுக்காக எவ்வளோ எமோஷனல் இருந்துச்சு. கண்டிப்பாக அவரும் கஷ்டப்பட்டு தான் நடிக்க வந்திருப்பாரு. அவரும் டேரக்டர் அவரும் கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருப்பார். அது வந்து உண்மையாக பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆகுது. எங்களுக்கே கிளைமேக்ஸில் ரொம்ப அழுக வந்துருச்சு. எல்லாமே இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட் இருந்தது, ஃபன் இருந்தது, எமோஷன் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கவின் நல்ல ஹிட் மூவி தான். கவின் தான் வருவாருன்னு பார்த்தோம், வரல. தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்குது. ஏன்னா கடைசியில் வந்து கொஞ்சம் இதாக எடுத்துருக்கலாம். பாசிட்டிவாக கொண்டு போய் எடுத்துருக்கலாம். நல்ல ஒரு கதை. ஆனால் அது ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் இது ஒரு கதை. நல்ல கதை. ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னா பிடிவாத வேண்டும். ஆமாம், அப்பாங்கிறதே நம்பிக்கை தானே. அப்பாங்கிறதே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை வந்து கடைசி வரை விடக்கூடாதுங்கிறது தான் படத்தினுடைய கதை. என்ன வேலைக்கு போனாலும் தனக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை எப்பயுமே விடக்கூடாதுங்கிறது தான் கதை. அதாவது நல்ல கதை. இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எடுத்துருக்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. வருங்கால ஹீரோ தான் அவரு. படம் வந்து நான் ஸ்டார் படம் தான் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எத்தனை வாட்டி வேணும்னாலும் பார்க்கலாம் அந்த படத்தை. நான் அவருடைய படத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டரில் வந்து பார்க்குறேன். ஏன்னா இதுவரையும் அவருடைய படத்தை நான் பார்த்ததே இல்லை. கவின் அண்ணா படத்தை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் படம். புரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் எல்லாமே பிடிச்சிருந்தது. அவர் ஆக்டிங் பிடிச்சிருந்தது. அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் பிடிச்சிருந்தது. அவர் ஒரு வாட்டியும் அவர் தோல்வி அடையும் போது அவர் எவ்வளோ அழகாக அதை மீட்டு கொண்டு வராரோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பராக இருக்குது. வேற லெவல். எமோஷ்னலாக அதான் நம்மளுடைய ஆம்பிஷனை வச்சு தான் அவ்வளோ மோஸ்ட்டாக கனெக்ட் ஆச்சு. உன்னை யார் எதுவுமே அவருடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காம அவர் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்றதை இந்த படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நிறைய விஷயங்களை ரொம்ப துல்லியமாக யோசித்து அழகாக வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்டாக கண்டிப்பாக இந்த மூவிக்கு வந்து யாராருமே ரிலேட் பண்ணுவாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து யாராக இருந்தாலும் ஒரு பயஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்தாங்கன்னா 3 மணி நேரம் அவங்கள சிரிக்க வச்சு, அழ வச்சு, கை தட்ட வச்சு, கதற விட்டு எல்லா எமோஷன்ஸுமே ஒரு பேக்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. கவினா ஹேட்ஸ் ஆஃப். செம்மையான படம். இந்த மாதிரி படங்கள் வந்து கவினா மட்டும் இல்லை, நம்ம கோலிவுட்டில் இருக்க எல்லாருமே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மலையாளமில் வர படம்லாம்
எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் வந்து ரைட்டிங்காகவே எடுத்த ஒரு படம் அப்படின்னா அந்த படத்தை வந்து நிறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் ரைட்டிங்கை வந்து அப்படியே திரையில் வந்து அப்படியே தரையில் வரலாம் திரையில் வருதுன்ற அளவுக்கு அழகாக வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு என்டையர் க்ரூ அண்ட் டு வில்லன் சார். தடைகளை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாராக நீங்கள் இன்னைக்கு திகழ்றீங்க சார். அண்ட் மோ பவர் டு யூ கவர்னா அண்ட் மோ பவர் டு த என்டையர் டீம் as well.